வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட் பேட்சினுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. பார்த்துட்டு விருப்பமுள்ள மாணவர்கள் இணைந்து கொள்ளும். முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. அதாவது அடுத்த ஆண்டு தேர்வுகால அட்டவணை தயாரிக்கும் பணி நடக்கிறது. குரூப் 4 ரிசல்ட் அக்டோபர் 4வது வாரத்தில் வெளியீடு. டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகரன் பேட்டி. அதாவது ஆனுவல் பிளான் ஸ்டார்ட் ஆகிடுச்சான், ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்களாம். குரூப் 4 ரிசல்ட் அக்டோபர் 4th 4வது வாரத்தில் அதான் சொல்லியிருக்காங்க. குரூப் 4 தேர்வுக்கான ரிசல்ட் அக்டோபர் 4வது வாரத்தில் வெளியிடப்படும். அடுத்த ஆண்டு தேர்வுகால அட்டவணை தயாரிக்கும்படி நடக்கிறது என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தலைவர் எஸ்கே பிரபாகர் நேற்று அளித்த பேட்டி. அடுத்த ஆண்டு தேர்வுகால அட்டவணை தயாரிக்கும் பணி டிஎன்பிஎஸ்சியில் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 15,504 பேருக்கு பணி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் 9,725 பணிகளுக்கான வேலைகள் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ளன. குரூப் 4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் 4வது வாரத்தில் வெளியிடப்படும். பொதுவாக வினாத்தாள்கள் பல கட்டங்களில் தயாரிக்கப்படுகிறது. ரகசியம் கருதி ஒரே கட்டமாக தயாரிக்கப்படுவதில்லை. அதாவது கொஸ்டின் பேப்பர் ஒரே சைடு தயாரித்தானா அது அந்த ரகசியம் வெளியே கசிஞ்சின்றதுனால பல கட்டங்கள் அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் பலகட்ட பரிசீலனை செய்யப்படுகிறது. அதனுடைய மொழிபெயர்ப்பு பற்றியும் பாடத்திட்டத்தில் இருக்கிறதா வெளியே இருக்கிறதா என்று பல்வேறு சப்ஜெக்ட் நிபுணர்கள் பார்க்கிறார். இப்போ மொழிபெயர்ப்பை செக் பண்ணுறாங்களா, இப்போ சிலபஸ் தாண்டி வெளியே கேட்குறாங்களா உள்ளே கேட்குறாங்களா அப்படின்னு ரொம்ப பல்வேறு நிபுணர்கள் இதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை நேரடியாக பார்க்கக்கூடாது. சப்ஜெக்ட் நிபுணர்கள் பரிசீலனை பண்ணி அதை சீல் வைத்து அதன் பிறகு தான் வினாத்தாள் தயாரிக்கப்படுகிறது. ஒரு சில சமயம் அச்சுப்பிழை மொழிபெயர்ப்பு பிழை கொண்டுதான் இருக்கிறது. அது எங்களுக்கும் வருத்தத்தை அளிக்கிறது. முடிந்தவரை தவறுகள் இல்லாமல் தயாரிக்கும்படி நிபுணர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். அதுபோல சில தவறான கேள்விகளை செட் செய்யக்கூடிய அந்த நிபுணர்கள் இந்த பணியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அது யார் தயாரித்தாங்களோ அவங்க ஒதுக்கி வச்சுருவாங்க அந்த பணியிலிருந்து. ஒரு சில நேரங்களில் தவறான கேள்விகள் வந்துவிட்டால் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதனை நிபுணர் குழுவால் ஆராய்ந்து அதில் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்கிறோம். அடுத்து, தேர்வுக்கான OMR ஷீட்டில் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் தேர்வு நடப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தேர்வுகள் சுமூகமாக நடந்தது அப்படின்றாரு. இவ்வாறு அவர் கூறினார். அவ்வளோதான். ஸோ அப்போ ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக அவங்க சொன்னபடி டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்குண்டான வேலை நடந்துன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போலவே குரூப் 4 எக்ஸாமினுடைய ரிசல்ட் அக்டோபர் 4வது வாரத்தில் லாஸ்ட் வீக்கில் வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆனுவல் பிளானர் வருவது உறுதி. டிசம்பரில் கண்டிப்பாக அதில் குரூப் 4 கால்ஃபர் வருவதும் உறுதி. அதனால் நீங்கள் படிக்கிறத நிறுத்தக்கூடாது, படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம டாக்டர் BR அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி 2 தேர்வுகள் முடிந்திருக்கு. 3வது தேர்வு நாளை மாலை நடைபெற உள்ளது. ஸோ இந்த தேர்வில் இணைய விரும்பும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஷெடியூலை கொடுத்துருக்கேன். விருப்பமுள்ள மாணவர்கள் அதை பார்த்துட்டு பயன்படுத்திக்கவும் இணைந்து கொள்ளவும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை தெரியப்படுத்தவும். நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறவங்க அதுக்கு தகுந்தாற் போல் இங்கே வீடியோக்குள் வெளியிடப்படும் சில நோட்ஸுங்க, மேக்ஸ் கிளாஸு, ஸோ இலக்கண வகுப்புகள், அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடாக பல வகையான வகுப்புகள் பயிற்சிகள் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக வழங்கப்படும். அதனால் முதலாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்பப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு இது பகிர்ந்து விடுங்க. நன்றி, வணக்கம்.